தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சினிமாவும் அரசியலும் இப்போதைய நிலைமைக்கு பிரிக்க முடியாத ஒன்றா மாறிட்டு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அரசியல் செயலையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவில் இருக்கவங்க அரசியலுக்கு வரதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஆதி காலத்துல இருந்து நடக்கிறது தானே. தமிழ்நாடு மாத்திரம் தான், தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டில் தான் சினிமாவில் இருக்கவங்க அரசியலுக்கு வந்தவங்க. மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அமிதாப் பச்சன் ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய நடிகராக இருந்தார். அவருக்கு அரசியலுக்கு வந்தார், எம்பியாக இருந்தார், சோபிக்கலை காலி ஆகிட்டார், ஓடிட்டார். இவங்க எல்லாத்த விட நம்பர் 1 ஸ்டாராக இருந்தவர் வந்து சிரஞ்சீவி. இந்தியாவிலே ஆசியாவிலே மிக அதிகமாக பணம் வாங்கின ஒரு சிரஞ்சீவி. கட்சியெல்லாம் ஆரம்பித்தார், ஒரு தடவை மந்திரி இருந்துட்டு வெளிப்பிட்டார். தமிழ்நாடு ஒன்றில் தான் சினிமாவில் இருந்துட்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒருத்தர் தான் அந்த மாதிரி நேரடியாக சினிமாவுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நீங்கள் வந்து சினிமாக்காரன் நீங்கள் எடுத்துக்கூடாது. எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நான் வந்து தொழிலாக வச்சுருந்தார் ஒழிய ஒரு அரசியல் கட்சியில் பொருளாளராக இருந்தார், முழு நேர ஊழியராக இருந்தார், அரசியல்வாதியாக தான் இருந்தார். அதே தான் ஜெயலலிதா சினிமாவில் இருக்கிறவங்கள அவங்க அரசியலுக்கு வரவே இல்லை. சினிமா விட்டு விலகினதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து அதிமுகவில் சேர்த்து சத்துணவு அமைப்பாளர் பதவியை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. ஆக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னு சொல்லி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை சொன்னீங்கன்னா கிடையாது. அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் அரசியலெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எடுபடலையே. அப்படி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஒன்றும் போனி ஆகலை. டி ராஜேந்தர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், போனி ஆகலை. சிவாஜி எவ்வளோ பெரிய நடிகர், சுத்தமாக காலி இல்லை. அதனால் சினிமாக்காரர்களை நம்பி தான் தமிழ் சினிமா இருக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் எதனால் வந்தாருங்கிறது அவங்கள தான் கேட்டேன். அது நாங்கள்லாம் அதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஏன்னாவா அவங்க சகிச்சுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் வந்து குண்டாசில் உள்ள தடுறாங்க. அவங்கள பற்றி பேசலாம், இந்த ஒம்பேலாம். இப்போ நடிகர்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட நடிகைகளும் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்களே சார், அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல முன்னெடுப்பு. சக்ஸஸ் ஆனாங்க, கட்சியில பொறுப்புகள்ல இருக்காங்களே. கட்சி பொறுப்புகளும் இருக்காங்க. அதை தவிர வேற என்ன இருந்தாங்க? என்ன இருந்தாங்க சொல்லுங்க பாருங்க. ஜெயலலிதா தவிர வந்து பதவிக்கு வந்தவங்க யார் இருக்கா? தனக்கு விளம்பரம் தேடிக்கிறதுக்கும் தனக்கு படச்சாச்சா அதிகமாக வரத்துக்கு வேணும் அது பயன்பட்டுச்சே ஒழிய அதை வச்சுட்டு எத்தனை நடிகைகள் வந்து பெருசாக ஒன்றும் வரல. நடிகைகள் கட்சியும் ஆரம்பிக்கல, தனி கட்சி ஆரம்பிக்கா கூட பெரிய கட்சிகள்ல நல்ல பொறுப்புகள்ல இருக்காங்களே. அதான் இப்போ குஷ்பு வந்து இல்லாத கட்சியே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சர்வ கட்சி தலைவின்னு பேர் அவங்க. நான் தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சியிலையும் ஒரு ரவுண்ட் போட்டு வந்தேன். தேர்லையே திமுகவில் நல்ல போஸ்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதிமுக போனாங்க. அப்புறம் அவங்க இல்லாத கட்சியே கிடையாதுங்கிற அளவுக்கு போனாங்க. இல்லைங்க, கௌதமி இருந்தாங்க, விலகிட்டு போயிட்டாங்க. நான் எந்த நடிகையுமே எனக்கு தெரிஞ்ச அரசியலில் பெருசாக வந்த மாதிரி தெரியும். வைஜெயந்திமாலா இருந்தாங்க, அவங்க எம்பியாக ஒரு தடவை இருந்தாங்க, அதோடு சரி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சில போஸ்ட்டுகளுக்கு வந்து இப்போ ஹேமா மாலினி ராஜ்யசபாவுக்கு வந்தாங்க, அதே மாதிரி ரேகா இருந்தாங்க. ஒரு போஸ்ட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க, அவ்வளோதான் அவங்க கதை. அதுக்கு மேலே அவங்களால பெருசாக வர முடியும். பெண்கள் உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையா, இல்லை நிலைக்க மாட்டாங்களா? சினிமாக்கார பெண்களுக்கு கிடைக்கலங்கிறத நான் சொன்னமே ஒழிய இப்போ மம்தா பானர்ஜி யாரு, பிரியங்கா காந்தி யாரு, இந்திரா காந்தி யாரு, அதெல்லாம் அப்புறம் பெண்களுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. இன்னும் சொல்ல போனாக்கா முதல் பெண்ணாக வந்து முதல் பிரதம மந்திரியாக வந்தவங்க வந்து நான் நினைக்கிற சினிமாவா பட்டார் நாயகான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டா மேயர்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்புறம் மூணாவதாக வந்து சுஜேதா கிருபலானிங்கிறவங்க தான் இந்தியாவில் வந்து முதல் சீஃப் மினிஸ்டராக வந்தவங்க பெண். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி கடைச்சவர்கள் எவ்வளோ பெருசாக வந்தாங்க. ஈரோடு இருக்கிறவங்கள அவங்கள அசைக்க முடியுது. அதே மாதிரி மம்தா பானர்ஜி இன்றைக்கி வரலும் அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா நம்ம சக்ஸஸ் ஆனவங்க சில பேர் தாண்டி சில விஷயங்கள்லாம் வேணும். என்னென்ன மாதிரியான அது தெரிஞ்சால் நான் கட்சி ஆரம்பித்து நான் போயிருப்பேன். இதெல்லாம் தெரியாத காரணத்தினால தான் இப்போ உங்ககிட்ட பேட்டி கொடுத்துட்டு
இப்ப இருக்க தமிழ் சினிமா எந்த மாதிரியான நிலைமையில இருக்கு சார்? என்ன படம் ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேட்டரில் படம் ஓடி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் கபாலி இருந்தது, இந்த பக்கம் காமதேவன் இருந்தது, இந்த பக்கம் ஈராஸ் இருந்தது. பிரார்த்தனா தேட்டர் போய் அன்னைக்கு நிற்கிறேன், ஒரு கல்யாண மண்டபத்தில் நிற்கிறேன். இது என்னடா இது இவ்வளோ பெரிய இடம் எப்படி இருந்தது? பிரார்த்தனா தேட்டர் தான் சார் இப்போ இப்படி இருந்துன்றாங்க. கல்யாண மண்டபம் வாங்கி போச்சு. வருஷம் எவ்வளோ தேட்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் ஏதோ ஒரு சின்ன 2-3 தேட்டர்ஸ் இருக்கிறத தவிர வேறு எங்கே இருக்குது தேட்டர்ஸ்? தேட்டரெல்லாம் போயிடுச்சு. தேட்டர் போனதுக்கு அப்புறம் எதில் படத்தை போடுவீங்க? படம் எடுத்தீங்கன்னா ஓடிடியில் போடலாம், அவ்வளோதான். இன்னமும் பெரிய ஹீரோக்கான மாஸ்லாம் இருக்கே சார். யாருக்கு இருக்கு? சூர்யா, அஜித் அவர்கள் என்ன படம் நடிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது போகுது? கருப்பு படம் ரீசெண்டா வெற்றி அடைஞ்ச படம். எந்த தேட்டரில் ஓடிச்சு? எல்லா தேட்டர்லயுமே ஓடிச்சு. எல்லாத்தையும் ஒரு தேட்டர் பேர் சொல்லுது. ரோகிணி. அப்புறம் ரோகிணி விட்டா வேற தேட்டர் சொல்லுது. கமலா தேட்டர் இருக்கு. ரெண்டு தேட்டர். எப்படி தேடுறீங்க பாருங்க. நிலைமை அவ்வளோ மோசம். எங்க பார்த்தாலும் ஓடுதுன்ற காலம் போய் தேடுறீங்க. ஓ ரோகிணி சார், சார் சார் கமலா சார். குழப்பம் அப்படி இருக்குது. எங்கே அவ்வளோ பெரிய மவுண்ட் ரோட்டில் வந்து நான் தான் சொல்கிறேன், 40-50 தேட்டர் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து கேசன தேட்டர் தான் இருக்குது. முழுசாக சினிமாவே நம்பி இருக்கிறது 2 தேட்டர் தான், கேசனோ இங்கே தேவி. சத்தியம் வந்து தேட்டராகவும் இருக்குது. அலங்காரம் இது மாதிரி பொரசாகத்தில் ஒரு தேட்டர் இருக்கு, அபிராமி மாதிரி. மாலில் தேட்டர் அவ்வளோ. அது ஒரு பொழுதுபோக்கா அந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கு தேட்டரும் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இப்போ தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட நிலைமெல்லாம் எப்படி சார்? யாரும் இல்லையே இன்னைக்கு. நீங்கள் கோடம்பாக்கத்து பக்கம் போய் பாருங்க, எங்கே பார்த்தாலும் சினிமா பேஸ்டு இதாக தான் இருந்தது. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. சில தொழில்கள்லாம் போயிடுச்சுமா. செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் காலி ஆகிப்போச்சு, ஃபில்மு காலி ஆகிப்போச்சு. இப்போ பென்ட்ரைவ் வந்ததுக்கப்புறம் இப்போ ப்ரொஜெக்டர் காலி ஆகிப்போச்சு. பென்ட்ரைவெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஃபில்மு, நெகட்டிவு, கலர் லேபரேட்டரி எல்லாம் காலி. ஒரு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோண்டு கேமரா இருக்குது, அதில் வந்து பென்ட்ரைவை மாட்டிட்டு தேட்டருக்கு போனீங்கன்னா அதில் பென்ட்ரைவை மாட்டிட்டாங்க, அதுவே மணி அடிக்குது, அதுவே ஸ்க்ரீனை தூக்குது, அதுவே படத்தை போடுது, அதுவே இன்டர்வியூ விடுது, அதுவே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுது. பென்ட்ரைவ் இவ்வளோ தான். அன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டர், இவ்வளோ உயரத்துக்கு ப்ரொஜெக்டர் இருக்கோ, ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருப்பார், கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த படத்தையெல்லாம் ரீலெல்லாம் சுற்றத்துக்கு ஒரு பையன் இருப்பாங்க. இவ்வளவும் இருக்கும். கார்பன் அட்ஜஸ்ட் பண்ணணும், 2 ப்ரொஜெக்டர் வேணும். எல்லோரும் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, தியேட்டரே இல்லையே. அப்புறம் அது பென்ட்ரைவில் ஓட்டிடலாம். பென்ட்ரைவெலாம் வந்ததுனால தான் ஓடிடிக்கு போயிடுச்சு. இல்லை, சவுண்டு சப்போர்ட்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக இருக்குது. என்ன இருந்தாலும் தியேட்டர் வேணும் இல்லை. எங்கள் காலத்தில் ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டுன்னு வரும், 24 ஸ்பீக்கர் இருக்கும் சுற்றி. அந்த இடத்துல ஒருத்தன் தூரத்தில் நின்று பேசுகிறோம்னா அந்த இருக்கிற ஸ்பீக்கரில் கேட்கும். அவ்வளோ 3 டைமென்ஷனில் சவுண்டெல்லாம் இருக்கிற காலமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் நான் தான் சொல்கிறேன், சினிமா போடுறது என்ன போல சினிமா ரசிகர்களுக்கு பெரிய இடம். இனி அந்த காலம் வராது, அந்த டெக்னாலஜி போயிடுச்சு. அப்போ புதுசாக வர நடிகர்கள்லாம் இன்னும் மக்களால் அங்கீகரிக்க, சோத்துக்கு லாட்ரி அடிக்கணும், நடிகர் லாட்ரி அடிக்கணும்னு நினச்சி முடிவு எடுத்துன்னா நடிக்கிறதுக்கு போகலாம். எல்லாம் பிரபலங்களோட பையன்லாம் இருக்கணும். யாராக இருந்தாலும் பிரபலங்களுக்கே படம் இல்லையா? அப்புறம் என்ன பிரபலங்கள்? இப்போ கமல் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஆளுகளும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியலில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சினிமா இன்னைக்கு இல்லை. திருப்பி நீங்கள் 1000 தடவை திருப்பி கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் இன்னைக்கு இல்லை. ஆமாம், வேணா நீங்கள் ஒரு படம் எடுங்க, நான் வேணா உங்களுக்கு ஃப்ரீ ஆக்ட் பண்ணி தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்க நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.